بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في الكلام المجيد والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எம்மை மனிதர்களாக படைத்து நாம் அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும், அவனுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக உலகில் எமக்கு பல சந்தர்ப்பங்களை அமைத்து தந்து கொண்டிருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ரமதானுடைய மாதத்தை தந்தான். அந்த ரமதானுடைய மாதத்தில் நம்மில் பலர் பல நல்ல அமல்களை செய்து அந்த அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்குரிய முயற்சியை செய்து கொண்டிருந்தோம். அதே அடிப்படையில் அல்லாஹு தஆலா நமக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டிருக்கின்றான். அதுதான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10ஆக இருக்கின்றது. ரமதானுடைய அந்த கடைசி 10ஐ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்திருப்பதை போன்று இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10ஐயும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்திருக்கின்றான். எனவே இந்த 10இல் நாம் நல்ல அமல்களை செய்து அதிகமாக துஆக்களில் ஈடுபட்டு படைத்த ரப்பை நெருங்குவதற்கு அடைவதற்கு முயற்சி செய்வது எம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அன்பார்ந்த அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10இல் ஒரு நாளை ஒரு சிறந்த நாளாக நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். திருமறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது வஷ்ஷஃபிஇ வல் வத்ர் என்று சொல்கின்றான். இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை எடுத்து கூறும் பொழுது கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஷ்ஷஃபு யௌமுன் நஹர், ஷஃபு என்று சொல்வது அந்த பெருநாளுடைய தினமாகும். அல் வத்ரு யௌமு அரஃபா, வத்ர் என்று சொல்வது அரஃபாவுடைய தினமாகும். இந்த அரஃபாவுடைய தினத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஒரு சிறப்பான தினமாக தந்திருக்கின்றான். அந்த தினத்தை நாம் கொஞ்சம் கற்பனை செய்தோம் என்றால், அந்த அரஃபாவுடைய தினம், அதாவது பிறை 9 அன்று அந்த மக்காவில் உலகில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜாஜிகள், அதாவது இந்த வருடம் சுமாராக 30, 35, 40 லட்சம் மக்கள் ஒன்று சேர்ந்து அனைவரும் வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக படைத்த ரப்பிடம் மன்றாடக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் முழு உலகிலும் வாழக்கூடிய மக்கள் இந்த தினத்தில் ஒரு சிறந்த அமலை செய்து படைத்த ரப்புடைய அந்த நெருக்கத்தை அடைய வேண்டும், மக்கள் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு ஒரு சுன்னத்தான அமலாக ஆக்கி தந்திருக்கின்றார்கள். அரஃபாவுடைய தினம் என்று வரும் பொழுதோ பொதுவாக இலங்கையில் வாழக்கூடிய எமக்கு இந்த வருடம், அதாவது சனிக்கிழமை பின்னேரம் நாம் நோன்பு நோட்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை நோன்பு நோற்றவர்களாக இருக்க வேண்டும். அதாவது சனிக்கிழமை இரவில் மகரிபுக்கு பின்னால் உள்ள நேரம் அரஃபாவுடைய தினமாக ஆரம்பிக்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை நாம் அனைவரும் நோன்பு நோற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த நோன்புடைய சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டுச்சு. சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமி யௌமி அரஃபத قال يكفر السنة الماضية والباقية. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பதை பற்றி கேட்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது சென்ற வருடத்தின் பாவத்தையும் மிகுதியாக இருக்கக்கூடிய வருடத்தின் பாவத்தையும் மன்னித்துவிடும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாளுடைய நோன்பு எமது 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது. எனவே நாம் அனைவரும்
அரஃபாவுடைய தினத்தின் பெருமதியை விளங்கி அன்றைய தினம் நாமும் நம்முடைய குடும்பத்தினர்களும் சேர்ந்து நோன்பு நோற்று படைத்த ரப்பின் அருளை நெருக்கத்தை அடைவதற்குரிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.